செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டடம், ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வகம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். மீரான், வணக்கம். தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் ரூபாய் 110 கோடியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டடம், ரூபாய் 7,24,00,000 செலவில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புறநகர் பிரிவு, ரூபாய் 1,90,00,000 செலவில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டடம், 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களை தற்போது தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்து அந்த மாவட்ட மருத்துவமனையை பார்வையிட்டு வருகிறார். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை இயங்கி வந்தது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர் சிகிச்சைக்காக சென்னை அல்லது செங்கல்பட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் 2021 அக்டோபரில் அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவமனையை நவீனமயமாக 110 கோடி ரூபாயும் கட்டும் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. இதற்காக தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் சுகாதாரத்துறைக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2023 பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவமனை கட்டிடப் பணிகளுக்காக அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து பணிகள் நிறைவடைந்து தற்போது அந்த மருத்துவமனையானது தற்போது முதலமைச்சரின் திருக்கரங்களால் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட மருத்துவமனைக்கு அருகே இருக்கின்ற குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் 7,10,00,000 செலவில் பல் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடமும் இங்கிருந்து திறக்கப்பட்டு வருவது. அதே போல 1 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் ஏவா வேலு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியம், சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.ஆர். ராஜா, இ. கருணாநிதி, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல தலைவர் காமராஜ் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 6 மாடிகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை இருக்கிறது. தாம்பரம் சானட்டோரியத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த தாம்பரம் இந்த மாவட்ட மருத்துவமனை 6 மாடி கொண்டது. இதிலிருந்து 4 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் இருக்கிறது, 3 அவசர அறுவை சிகிச்சை அரங்கங்களும் இருக்கிறது, 111 தீவிர சிகிச்சைகள் படுக்கை கொண்ட பொது பிரிவு என 400 படுக்கை வசதிகளுடன் இந்த மருத்துவமனை நவீனமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் தரைதளத்தை பொறுத்த வரைக்கும் அவசர சிகிச்சை பிரிவு, எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன், மருந்தகம் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு செயல்படுகிறது. முதல் தளத்தில் அவசர அறுவை சிகிச்சை அரங்கம், குடும்ப நல பிரிவு, கர்ப்பிணிகளுக்கான புறநோயாளர்கள் பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகள் அந்த முதல் தளத்தில் இருக்கிறது. 2வது தளத்தில் மகப்பேறு அறுவை சிகிச்சை பிரிவு, பிரசவ அறை, மகப்பேறு உயர் சிகிச்சை பிரிவு, மகப்பேறு அறுவை அரங்கம், பிரசவ முன் கவனிப்பு அறை, அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவு ஆகிய அனைத்தும் இந்த 2வது தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3வது தளத்தில் பிறந்த குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, நீரிழிவு பிரிவு, இரத்த வங்கி, பிரசவத்திற்கு பின் கவனிப்பு பிரிவு, குடும்ப நல அறுவை சிகிச்சை பிரிவு ஆகிய 3வது தளத்தில் இயங்குகிறது. 4வது தளத்தில் ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு, அதே போல பெண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு, தீக்காய பிரிவு, ஆய்வகம் போன்றவை 4வது தளத்தில் செயல்பட வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 5வது தளத்தில் அவசர அறுவை சிகிச்சை அரங்கம், தீவிர சிகிச்சை பிரிவு, உயர் சார்பு அழகு பிரிவு, பொது சிகிச்சை பிரிவு ஆகியவை 5வது தளத்தில் இருக்கிறது. 6வது தளத்தில் குழந்தைகள் பொது பிரிவு, ஆண்கள் பொது பிரிவு, பெண்கள் பொது பிரிவு என 6 தளத்திலும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாவட்ட மருத்துவமனை திறப்பால் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் மாநகராட்சி பகுதி, அதே போல காஞ்சிபுரம் எல்லையில் இருக்கின்ற பகுதிகள், அந்த வண்டலூர் உட்பட பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது பெரும் பயனாக இருக்கும் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்திய நிலை வந்த நிலையில் இந்த மருத்துவமனை இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டுள்ளது புறநகர் பகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரும்
மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி சாலை, வேளச்சேரி சாலை, வெளிவட்ட சாலை, பைபாஸ் சாலை போன்ற பகுதிகளில் விபத்துகள் ஏற்படும் பொழுது உடனடி சிகிச்சைக்காக சென்னை மற்றும் செங்கல்பட்டுக்கு செல்லும் பொழுது அதிக நேரம் ஆவதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தது. தற்போது அனைத்து சிகிச்சைகளும் இந்த மாவட்ட மருத்துவமனையில் வழங்கப்படும் என்பதால் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பொதுமக்களிடம் எழுந்திருக்கிறது. தற்போது இந்த மருத்துவமனை திறந்து வைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மருத்துவமனையில் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.